மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. கடந்த சில நாட்களாகவே சுட்டெரிக்கும் வெயிலாலும் வெப்ப அலையாலும் தவித்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய செய்தி மகிழ்ச்சி அளிக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க? நீங்கள் சொல்வது போலவே கடந்த சில தினங்களாகவே கோடை வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில கடுமையான வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். தற்போது பரவலாக கோடை மழை என்பது துவங்கி இருக்கிறது. அடுத்த 4 தினங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 12, 13 மற்றும் 14 தேதிகளை பொறுத்த மட்டில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் வெப்பநிலையை பொறுத்த மட்டில் அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது உள் மாவட்டங்கள்ல இது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் வருகின்ற அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் அளவிலும், தமிழகத்துடைய இதர மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் மாலையில் அல்லது இரவுல லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 அல்லது 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 26 அல்லது 27 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பரவலாக வெப்பத்தின் தாக்கம் என்பது 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.